ஜோக்கர் டாக்ஸ், உங்களை வரவேற்கிறோம். நான் உங்கள் கோமாளி. உண்மையை சொன்னால் உலகிற்கு எங்களை கோமாளிகளாகத்தான் தெரியும். ஏனென்றால் அதிகார வர்க்கத்தின் முகமூடிகளை கிழித்து நாங்கள் சிரிப்பவர்கள். உங்களுக்கு இனிப்பான பொய்கள் வேண்டுமென்றால் வேறு எங்காவது செல்லுங்கள். இங்கே நாங்கள் உங்களுக்கு உண்மையை மட்டுமே தருவோம். உலகளாவிய தமிழ் சமூகமே, இது உங்கள் யதார்த்த பாடம். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஜோக்கர் டாக்ஸ். என்னப்பா நடக்குது இங்கே? இந்திய பெருங்கடல் இப்போ சர்வதேச போர்க்களம் ஆகிடுச்சா? காலி நீதிமன்றம் இப்போ ஒரு அதிரடி உத்தரவு போட்டிருக்காங்க. 84 ஈரானிய கடற்படை வீரர்களோட உடல்களை ஈரான் தூதரகத்துல ஒப்படைக்க சொல்லியானா. இந்த சடலங்கள் எப்படி அங்கே வந்தது? அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த துரோக அரசியல் என்ன? அதை பத்தி தான் இன்னைக்கு நாம கிழிக்கிழின்னு கிழிக்க போறோம். முதல்ல விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஈரான் நாட்டு போர்க்கப்பல் இந்தியாவுக்கு ஒரு கௌரவ விருந்தாளியா வந்தவங்க. விசாகப்பட்டினத்தில் நடந்த மிலன் 2026 கூட்டு பயிற்சிக்காக இந்தியா இவங்களை கூப்பிட்டுச்சு. இந்திய மண்ணுல கால் வச்சு இந்திய கடற்படையோட கை கோர்த்து நின்னவங்க. பயிற்சி முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு கிளம்பும் போதுதான் காலி கடற்பரப்புல வச்சு அமெரிக்காவோட நீர் மூழ்கி கப்பல் ஒரு டார்பிடோவை விட்டு அந்த கப்பலை அப்படியே கடலுக்குள்ள அமிழ்த்திடுச்சு. இங்கேதான் ஒரு பெரிய கேள்வி வருது. இந்தியாவுக்கு விருந்தாளியா வந்தவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்தியாவோட கடமை இல்லையா? இந்திய பெருங்கடல் எங்களோட கோட்டை இன்னும் மார்தட்டிக்கிற இந்திய பாதுகாப்பு அமைப்பு அமெரிக்கா வந்து கொண்டு போடும்போது எங்கே போச்சு? அமெரிக்காவுக்கு பயந்துகிட்டு இந்தியா ஒரு வார்த்தை கூட கண்டனம் தெரிவிக்கலை. இது எப்படிக்கு இருக்கு தெரியுமா? வீட்டுக்கு வந்த விருந்தாளியை வாசல்ல வச்சு ஒருத்தன் அடிக்கும் போது ஜன்னல் கதவை மூடிக்கிட்டு உள்ளே உட்கார்ந்திருக்கிற ஒரு பலவீனமான வீட்டுக்காரன் மாதிரி இந்தியா இன்னைக்கு நடந்துக்குது. மோடி அரசாங்கம் இன்னைக்கு அமெரிக்காவோட ஒரு பப்பட் மாதிரி மாறிடுச்சான்னு மக்கள் கேட்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இந்த இடத்துல நாம இலங்கை கடற்படையை பத்தி பேசியே ஆகணும். இந்தியா வெறும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தப்போ நம்ம இலங்கை கடற்படைதான் உயிரை பணயம் வச்சு களத்துல இறங்குனாங்க. அந்த பயங்கரமான வெடிப்புக்கு அப்புறம் கடல்ல தத்தளிச்ச 32 மாலுமிகளை உயிரோட காப்பாத்துனதும் 84 பேரோட சடலங்களை மீட்டதும் நம்ம இலங்கை கடற்படைதான். ஒரு சின்ன நாடா இருந்தாலும் மனிதாபிமானம்னா இதுதாண்டான்னு உலகத்துக்கே பாடம் சொல்லிக் கொடுத்திருக்கு இலங்கை. ஆனா வல்லரசுன்னு சொல்லிக்குது. இந்தியா அமெரிக்காவுக்கு பயந்துகிட்டு தன் கௌரவத்தையே அடகு வச்சு நிக்குது. ஏன் இந்தியா இவ்வளவு பயப்படுது? எல்லாம் அந்த ரஷ்யா எண்ணெய் அரசியல் தான். ரஷ்யா கிட்ட இருந்து கம்மி விலைக்கு எண்ணெய் வாங்கணும்னா அமெரிக்காவோட தயவு வேணும். அமெரிக்கா ஒரு வைவ கொடுத்தாதான் இந்தியாவுல பெட்ரோல் வண்டி ஓடுங்கிற நிலைமையில இப்போ இந்தியா இருக்கு. தன் நாட்டு சுயமரியாதையை விட அமெரிக்காவோட ஆசிர்வாதம் தான் முக்கியம். இந்தியா முடிவு பண்ணடிச்சு போன
ഇത് ഇന്ത്യാവുക്കു നീതിയ മക്തടക്കും ഒരു മികത്തെളിയ അവമാനം. இந்திய பெருங்கடல் இப்போ நிஜமாவே யாரு ராஜா? அமெரிக்காவா? இல்ல மனிதாபிமானத்தோட செயல்படுற இலங்கையா? கௌரவத்தை விட்டுட்டு கைகட்டி நிக்கிற இந்தியாவா? நீங்களே சொல்லுங்க. ஒரு நாட்டுக்கு விருந்தாளியா வந்துட்டு அவங்க மூக்குக்கு கீழே ஒரு தாடி வாங்கும் போது அமைதியா இருக்கிறது சரியான முறையா? உங்க கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் தமிழ் முரசு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.